உங்க அம்மா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா மில்கி மேன், எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. உங்கள மாதிரியே தான் அவங்களும். நானும் அம்மாவுக்கு உயிர். எனக்காக தான் அம்மா வாழ்றாங்க மில்கி மேன். இப்ப மட்டும் அம்மா இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்கேயே அம்மாவையும் மில்கி மேனையும் மீட் பண்ண வச்சு அவங்க கல்யாணத்தை பத்தி பேச வச்சிடலாம். உட்காருங்க சார். ஆர்டர் சார். என்ன சாப்பிடுற மில்கி பாய்? எனக்கு பிஸ்தா கேக் மில்கி மேன். ஒரு பிஸ்தா கேக். ஓகே சார். உங்களுக்கு? ரெண்டா கொண்டு வந்துருங்க. ஓகே சார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இப்போ நான் சாப்பிடுற ஐடியால இல்ல. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. இத மட்டும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. என்னாச்சு? ஏன் இங்கே இறங்கிட்டீங்க? இல்ல, நானே ஏர்போர்ட்டுக்கு போய்க்கிறேன். ஏன் நானே டிராப் பண்றேனே. இல்ல, கோவில்ல என்ன நடக்குமோங்கிற பயத்துல பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோவில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. அதனால நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போய்க்கிறேன். சரி வாங்க, நானும் சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ற வேலை இருக்கு. சோ நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ அப்படியா? ஓகே பாய். பாய். The Milky Boy. Thank you. என்ன சார்? டிஷ்யூ பேப்பர். இந்தாங்க மில்கி மேன். நீங்க சாப்பிடுங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சங்கீதா, இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எங்க சிவா கிட்ட மாட்டிக்குவோமோன்னு பயமா இருந்துச்சு. இனிமே யாரு தொல்லையும் இல்ல. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு கிளம்பி போலாம். சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் ஆர்டர் பண்றேன். ஓகே மேடம். இப்போ இங்க இருந்து அவளை போய் எப்படி பாக்குறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வந்துறேன். ஓகே. சாப்பிடு மில்கி பாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடு. சங்கீதா மேடம், நீங்களும் சாப்பிடதான் வந்தீங்களா? சேர்ந்தே சாப்பிடலாம், உட்காருங்க மேடம். ஏ முட்டாள், நான் சிவா கூட வந்திருக்கேன். ஐயோ, சிவாவா? எங்க?
சரி நீ இங்க என்ன பண்ற? கோவில்ல பயத்துல பசிச்சுது, அதான் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஆனா இப்ப அதே பயத்துல பசி போயிடும் போல இருக்கு மேடம். முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. சிவா உன்னை பார்த்தாரு உனக்கு சங்குதான். சரி நான் போறேன். ஆனா சிவா கண்ணுல படாம சாப்பிட்டுட்டு போகவா? என்னமோ பொண்ணு, ஆனா நீ மாட்டி எல்லாரையும் மாட்டி விட்டுறாத. சரிங்க மேடம். ஏய், மேடம் அப்ப நீ ஒண்ணு பண்ண, நாங்க போனதுக்கு அப்புறம் நீ கிளம்பி போ. அது வரைக்கும் சிவா கண்ணுல படாம இங்கே நீ உட்காரு, புரிஞ்சுதா? சரிங்க மேடம். மாமா புகழ கூப்பிட்டுக்கிட்டு இங்க சாப்பிட வந்திருக்காரு. அவங்க யாரும் என்ன பாத்திர கூடாது. பேசாம அவங்க போற வரைக்கும் யாருக்கும் தெரியாம இங்கேயே உட்காந்துருவோம். தேங்க்யூ. ஓகே. சார் பில்லு சார். என்னங்க? தேங்க்யூ சார். போலாமா மில்கி பாய்? வா வாங்க சக்தி. இந்த பக்கம் வராங்க. மில்கி மேன், ஒரு நிமிஷம் மில்கி மேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் மில்கி பாய். வேணாம் மில்கி மேன், நான் என்ன சின்ன பையனா? நீங்க இருங்க, நான் போயிட்டு சரி வந்துடுறேன். போயிட்டு வா. இப்போதைக்கு அவங்க போற வரைக்கும் இங்கே உட்காந்துக்கலாம். ஹலோ, ஆமா ஆமா சரி ஓகே ஓகே. புகழ் எங்க ஆளை காணோம். புகழ், ஏய் புகழ் எந்திரி. ஆமாமா, நான் சென்னை வந்தது. ஓகே. அம்மா, நீங்களா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கால் யூ பேக். ஆமா, உனக்கு அடி எதுவும் படலல? அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகலமா. பார்த்து வரக்கூடாதா புகழ்? அம்மா, மில்கி மேனும் இங்கதான் இருக்காரு. நீங்க அவரை மீட் பண்ணுங்க. இருங்க, நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் நில்லுடா. அம்மா, நீங்க இங்கே இருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். புகழ் 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 சொன்னா கேளு. ஏய் ஐயோ, இந்த புகழ் சிவாவையும் சக்தியையும் மீட் பண்ண வச்சிருவான் போல இருக்கே. இப்போ என்ன பண்றது? புகழ் போய் மாமாவை கூட்டிட்டு வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடணும். ஓ, இவ சிவாவை பார்க்க கூடாதுன்னு ஒளிராளா? இதுவும் நல்லதுக்குதான். அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. மில்கி மேன், மில்கி மேன், என்ன மில்கி பாய், இப்ப எதுக்கு ஓடி வரீங்க? என்னாச்சு? எங்க அம்மா இங்க வந்திருக்காங்க மில்கி மேன். இங்கயா? அம்மா மில்கி மேன், சீக்கிரம் வாங்க. எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க, வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க. சரி வா. வாங்க மில்கி மேன், நீங்க இன்னைக்கு எங்க அம்மாவை மீட் பண்ணியே ஆகணும். வாங்க மில்கி மேன், வாங்க. மில்கி பாய், எங்க உங்க அம்மா? மில்கி மேன்,
அம்மாவை நான் இங்கதான் இருக்க சொல்லிட்டு வந்தேன். நான் கூட ரெஸ்ட் ரூம்ல இருந்து வரும்போது அந்த பக்கம் தடிக்கி விழுந்துட்டேன். அப்ப அம்மா தான் என்னை தூக்கி விட்டாங்க. இப்ப அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல மில்கி மேன். ஏய், கீழே விழுந்துட்டீங்களா? என்னாச்சு? அடி ஏதாவது பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மில்கி மேன். அம்மா தான் இப்ப எங்க போனாங்கன்னே தெரியல. சரி விடு மில்கி பாய், நம்ம வீட்டுக்கு தானே போறோம், அங்க பாத்துக்கலாம். இல்ல மில்கி மேன், நீங்க இங்கே இருங்க. அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். மில்கி பாய், நான் சொல்றேன் மில்கி பாய். புகழ் அம்மா இங்க இருக்காங்க. ஹலோ, ஹலோ சார். ஐயோ, மாமா அவங்கள புகழோட அம்மா நினைச்சு பேச போறாரே. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்னங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ யாரு? புது என்ட்ரியா இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? புகழ் உங்களை தேடி அங்க போயிருக்கான். ஐயோ, ஐயோ, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அவன் டேபிள மறந்துட்டு போயிருப்பான். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். உங்களை மீட் பண்றதுக்காக என்னை கூட்டிட்டு வர்றதுல டேபிள மறந்துட்டான் போல இருக்கு. ஐயோ, மீட் பண்றதுக்கா? இப்ப அவன் இங்க வரதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடணும். இல்லனா நான் அவன் அம்மா இல்லங்கறத சொல்லிடுவான். இப்ப என்ன பண்றது? என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இல்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இருங்க, புகழ் இப்போ வந்துருவான். பார்த்து பேசிட்டு நானே உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். ஐயோ, மாட்டணுமே. இப்ப என்ன பண்றது? இல்ல இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. பக்கத்துல ஒருத்தரை மீட் பண்ணணும். சோ நான் கிளம்புறேன். நான் கிளம்புற நேரத்துல தான் புகழ் வந்தான். உங்களை மீட் பண்ண சொல்லி சொன்னான். அதான் நாம இப்ப மீட் பண்ணி பேசிட்டோமே. புகழ் வந்தா நாம மீட் பண்ணி பேசிட்டோம்னு சொல்லிடுங்க. அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகேங்க. நீங்க உங்க ஒர்க்கை முடிச்சுட்டு நிதானமாவே வாங்க. நான் புகழ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் புகழ கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் அம்மா, அதான் இவ்வளவு அக்கறை. நீங்க கவலைப்படாம போங்க. புகழ என் பையன் மாதிரி பாத்துக்கிறேன். உங்க பையன் மாதிரி இல்ல மாமா, அவ உங்க பையனே தான் மாமா. சரி, நீங்க போங்க, நான் புகழ் கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே சார். அப்பாடா போயிட்டா. இங்கதானே இருக்க சொன்ன. மில்கி மேனையும் காணோம், அம்மாவையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? மில்கி மேன், மில்கி மேன், மில்கி மேன், அம்மாவை எங்க தேடியும் கிடைக்கல. மில்கி மேன் எங்க போனாங்கன்னே தெரியல. மில்கி பாய், நான் உங்க அம்மாவை மீட் பண்ணி அவங்க கூட பேசிட்டேன். மில்கி பாய். நிஜமாவா? ம், எப்போ மில்கி மேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்ப அம்மா எங்க மில்கி மேன்? மில்கி பாய், அவங்க ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லி இப்பதான் கிளம்புனாங்க. என்ன மில்கி மேன், நான் வர வரைக்கும் அம்மாவும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி இருக்கலாம்ல. சொன்னேன், ஆனா அவங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டு போயிட்டாங்க. மில்கி பாய். சரி மில்கி மேன், அம்மா எதாவது சொன்னாங்களா? உன்னை ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க. என் அம்மாவுக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம் மில்கி மேன். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, இது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அம்மான்னு தான் சொல்லணும். உங்க அம்மாக்கு நீதான் உலகம், உயிர் எல்லாமே. உண்மைதான் மாமா. புகழ் என்னோட உயிர், ஆனா என்னோட உலகமே நீங்க தான் மாமா. ஓகே மில்கி பாய், நம்ம கிளம்பலாமா? ஓகே மில்கி மேன். சக்தி, போலாமா? போலாம். வா போலாம். ம்.
மாமா நீங்க இப்படியே சங்கீதாவோட சந்தோஷமா வாழணும் மாமா. எனக்கு அது போதும் மாமா. சக்தி, சார் நம்ம மில்கி பாய்க்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே அவனை வீட்டுல விட்டுட்டு அப்புறம் ஏர்போர்ட் போயிடலாம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையே? நோ ப்ராப்ளம் சார். சரி வாங்க. சொல்லு சக்தி. மகி, புகழ கூட்டிட்டு மாமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி சக்தி, நான் கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. நம்ம ட்ரெஸ் எல்லாம் அந்த வீட்ல இருக்கு. அதை எப்படி போய் எடுத்துட்டு வர்றது? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வா சாப்பிடலாம். இல்ல, ஆபீஸ் போனோம். நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். மாத்திக்க துணி அங்க இருக்கு. அதை எப்படி போய் எடுத்துட்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு ஏய், இருந்தேன். என்ன சொல்ற? அந்த வீட்டுக்கா? ஐயோ வேணாம் வேணாம். இனிமே நீ அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. அப்படி நீ அங்க போனா அவன் தேவையில்லாம உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதுவும் இல்லாம நீ அவன் முகத்திலே முழிக்க கூடாது. இங்க பாரு, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு என்ன Dress தானே வேணும்? வா வா மீனாட்சி, வா. இங்க பார், இந்த கபோர்ட்குள்ள இருக்கிற எல்லாமே என்னோட சாரீஸ் தான். உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து கட்டிக்கோ. இல்ல. ஏய், என்ன யோசிக்கிற? உன் புடவைய நான் எப்படி? இதுல என்ன இருக்கு? நான் உன் அக்கா தானே. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? நான் தானே சொல்றேன். சீக்கிரமா உனக்கு பிடிச்ச சாரி எடுத்து கட்டிக்கிட்டு வா, சாப்பிடலாம். வா ஐஸ்வர்யா. வா. ஐஸ்வர்யா, இப்படி உட்கார். உட்காரு. டிஃபன் எடுத்து வை. அம்மா, மித்ரா குட்டிங்க சாப்பிட்டாளா? அவ சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கே ரெடி ஆயிட்டா. புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஏன் பொண்ணு இல்ல, அதான் என்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கா. ஆமா, நல்லது செஞ்சா உங்க பொண்ணு, கெட்டது செஞ்சா ஏன் பொண்ணா? ஆபீஸ்ல. ஏய், சட்னி வைக்கவா? இல்ல இல்ல வேண்டாம். சீக்கிரமே ஆச்சு, டைம் ஆகுது. சரி சரி, கிளம்பிட்டா. இந்தா சீக்கிரம் மாட்டு. இந்தாங்க. போலாமா? இந்தாங்க வண்டி சாவி. வா. பத்திரமா உட்காரு. என்ன மீனாட்சி, நான் கிளம்புறேன். ஏய் ஐஸ்வர்யா, நீ எப்படி போவ? நான் ஆட்டோல போய்க்கிறேன் மீனாட்சி. எதுக்கு? நீ இவர் கூட பைக்ல போ. ஏங்க முழிச்சிட்டு இருக்கீங்க? போற வழிதானே. மித்ராவை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஐஸ்வர்யாவை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே நீங்க ஆபீஸ்க்கு போங்க. இல்ல மீனாட்சி, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏன்? இல்ல, பாக்குறவங்க தப்பா பேசுவாங்க. இங்க பார், பேசுற வாய் பேசிக்கிட்டு தான் இருக்க போகுது. அவங்களுக்கு எதுவும் வேலை இல்லன்னு தான் அர்த்தம். அதுவும் இல்லாம நீ ஆட்டோல போனா போற வழியில அந்த ஆளு உன்னை பார்த்து உன்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணாலும் பண்ணுவான். சேஃபா போகணும்னா இவர் கூட பைக்ல போறதுதான் பெஸ்ட். என்னங்க, நீங்க அவளை கூட்டிட்டு போங்க.
ஐஸ்வர்யா. மித்ரா நீ போய் முன்னாடி உட்காரு போ. ம். பேக்க கொடு. ஐஸ்வர்யா வா உட்காரு, மணி ஆயிடுச்சுல. பாய் மித்ரா குட்டி. ஏய் கீழே விழுந்துற போற, கெட்டியமா புடிச்சுக்கோ அவரை.